முதலமைச்சர் அப்படின்ற பதவியினுடைய வேல்யூ தெரியாத ஒருத்தர் சினிமா படங்கள்ல பார்த்ததை வந்து மக்கள் ரியாலிட்டியில எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 75 ஆண்டுகள் அரசியல்ல எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரியான ஒரு வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்றாரு, மேனிபுலேட் பண்ற நல்லா பழகிட்டாரு. பேரன் சொல்லி, பேத்தி சொல்லி, அக்கா சொல்லி, அண்ணன் சொல்லி போட்ட ஓட்டு வந்து அடுத்த எலெக்ஷன்ல இருக்குமான்னு விஜய் அவர்கள் யோசிக்கணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு ரீல் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ. நான் பேட்டிங்கே பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் நிப்பேன், நீ பால் எதுக்கு எரியறன்னு கேட்டா இது என்ன முட்டாள்தனமான கேள்வி இல்ல. ரமேஷ் அவர்கள், கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், ஒவ்வொருத்தருமே இப்ப கீர்த்தனா அவர்கள் பேட்டியை கொடுக்காம ஓடுறாங்க. என் பையன் விஜய் ஃபேன் தான், ஆனா அரசியல் ரீதியாக அவனுடைய தெளிவு என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய குடும்பம். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றதுல எனக்கு ஒரு தனி பெருமை, அதனால குடும்ப அரசியல்னு சொல்லட்டும். குடும்பமே இல்லாம வேற யாரு கூடயோ எங்க போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும், இளவு வீட்டுக்கு போனாலும், வேற யாரு கூடயோ போற அரசியல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களாலேயே சமாளிக்க முடியாது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலேயும் சமாளிக்க முடியாது. நாங்க டஃப் கொடுப்போம். இப்ப விஜய் அவர்களுக்கு எங்க தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கள் தான் டஃப் கொடுக்கணும்ன்றது கிடையாது. அடிமட்ட தொண்டன் கேட்கிற கேள்வி கூட டஃப் கொடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க சிக்ஸர் அடிப்போம், எதிர்கட்சியா இருந்தாலும் எப்பவுமே சிக்ஸ் தான். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் வழக்கறிஞர் தோழர் ஜெயபிரபா இளங்கோவன் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கிடைச்சோம். தோழர் வணக்கம். தோழர், இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் திருச்சியில பேசின அந்த பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ கடுமையான கண்டனங்கள் வந்து எழுப்பியிருக்கு. என் வாயில நல்லா வந்துடும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள், மூன்றாம் கட்ட பேச்சாளர் எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பாஸ் கொடுக்கறது, அது இல்லாம என் வாயில நல்லா வந்து அந்த இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கிறீங்க? முதலமைச்சர் அப்படின்ற பதவியினுடைய வேல்யூ தெரியாத ஒருத்தரை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க மக்கள். அந்த பதவிக்கான வேல்யூ தெரிஞ்சாதானே இந்த வார்த்தைகள்லாம் வராம இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு இந்த ஸ்டேட்டினுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்க தான் பெரிய பெரிய டெசிக்னேஷன் உட்கார்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நல்ல முடிவு மக்களுக்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கையில அவரை நம்பி 1 கோடி பேருக்கு மேல வாக்களிச்சு இளைஞர்கள் முக்கியமா அடுத்த தலைமுறை வந்து இவர் கையில கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பதவியினுடைய வேல்யூ தெரியாம தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுறாரு முதல்ல. இன்னொன்னு, எப்பயுமே நம்ம முதலமைச்சரா இருக்கட்டும், அதாவது ஒரு சாமானியன் சொல்றதுக்கும், ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர்களை குறிப்பிடும் பொழுதும் சரி, நீதிபதி நீதி அரசர்களை குறிப்பிடும் பொழுதும் சரி, மாண்புமிகு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லெட்டர் பேட்ல கூட திருன்னு போட மாட்டோம், திரு முதலமைச்சர்னு போடுறது கிடையாது, மாண்புமிகு முதலமைச்சர். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு. இல்ல, அந்த கூட்டத்தை பேசின ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட என்னன்னாக்கா, அந்த தாவேகாவுடைய அமைச்சர்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து பேசும்போது சொல்ற எதிர்கட்சிகள் இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமா அவங்கள நம்பிக்கிட்டு இருந்த இளைஞர்களே இப்ப அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு, கேள்விகள் கேட்கிற அளவுக்கு இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரீல்ஸ்ல தான் பிரபலமானது. ஆனால் மக்கள் வந்து அதே ரீல்ஸ்ல இப்ப திரும்ப பதிலடி கொடுக்கும் பொழுது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களும் வந்து இப்போ நீங்க சொன்ன திரு ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு பண்றாரு. மேனுஃபேக்சரிங் டேட்டை போட்டது வந்து அந்த டேட்ல தான் போட்டாங்களான்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு. இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது ஒரு ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ எதுக்கு வாங்குறோம், என்ன பர்பஸ்க்கு வாங்குறோன்றது முதல்ல தெரியணும். அதை பத்தின சட்டம் புரிதல் இருக்கணும். அந்த ஆக்டை பத்தின புரிதல் கிடையாது யாருக்குமே இங்க. அதாவது என்னன்னா, நீங்க கத்துக்கலாம், மக்கள் உங்களுக்கான டைமை கொடுப்பாங்க, கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெளிவா படிச்சுட்டு வந்து பண்ணும் பொழுது அதனுடைய அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி லஞ்சமே இல்லாத நாட்டை நான் உருவாக்குவேன்றாரு விஜய். அதே மாதிரி ஊழலற்ற ஆட்சி இருக்கும்ன்றாங்க. இது எல்லாமே நான் வந்து சினிமா படங்கள்ல பார்த்ததை வந்து மக்கள் ரியாலிட்டியில எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
அது அமைச்சர்களா இருந்தாலும் சரி, அதுல முதலமைச்சர் தான் அவங்களுக்கு அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். இவர் இந்த மாதிரியான வார்த்தைகள், கவர்ச்சின்ற வார்த்தையை வந்து இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் பயன்படுத்தல. நீங்க எடுத்து பாருங்க, 75 ஆண்டுகள் அரசியல்ல எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரியான ஒரு வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து, ஏன்னா இவர் வந்து ட்ரிகர் பண்றாரு, மேனிபுலேட் பண்ற நல்லா பழகிட்டாரு. இவருக்கு ஸ்கிரிப்ட் அவங்களோட டார்கெட் என்னன்னா மேனிபுலேட் பண்ணி கடைசி வரைக்கும் ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு நம்ம வந்து ஆட்சி செஞ்சிடலான்றத நம்புறாங்க. ஆனால் ஒரு உண்மை, பேரன் சொல்லி பேத்தி சொல்லி அக்கா சொல்லி அண்ணன் சொல்லி போட்ட ஓட்டு வந்து அடுத்த எலெக்ஷன்ல இருக்குமான்னு விஜய் அவர்கள் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பேரன் சொல்லி போட்ட வாக்குகளோ இல்ல சித்தி சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, என் பையன் சொன்னான் அப்படின்னு போடப்பட்ட வாக்குகள் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக விழுந்த வாக்குன்றது விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி, இதே மேனிபுலேஷனை யூஸ் பண்ணி 2029 நாடாளுமன்ற தேர்தலையோ இல்ல 31 சட்டமன்ற தேர்தலையோ விஜய் அவர்களால வாக்கு வாங்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அந்த அந்த ஓட் பேங்க் வந்து டெஃபினட்டா டிஃபரன்ஸ் இருக்குன்றத மக்கள் இப்ப இருந்தே புரிஞ்சிட்டு இருக்காங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு ரீல் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ. இத வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குவேன் அப்படின்னா, எதிர்கட்சி இல்ல அப்படின்னா அதுல மக்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. இன்னொன்னு, இது வந்து மக்களாட்சி, இது வந்து மன்னர்கள் ஆட்சி இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா மன்னர்கள் ஆட்சி மாதிரி நான் மாத்துவேன் அப்படின்றதுதான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தோட, நான் முதலமைச்சர் இல்ல மக்கள் சேவகன், எளிய சேவகன் சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அவருடைய படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா ஹிந்தி படத்துல இருந்து ரீமேக் பண்ணுவாரு, தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணுவாரு. இப்ப அதே மாதிரி மோடி அவர்களுடைய கண்டென்ட்டை ரீமேக் பண்ணி தமிழ்ல இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை பவன் கல்யாணோட படத்தை எடுக்கிற மாதிரி இங்க ரீமேக் பண்ணி எடுத்தா நல்லா ஓடும் படம்னு நினைக்கிறாரு. ஆனா ரீல் அந்துரும்ன்றது அவருக்கு தெரியல. பிரதமர் மோடி வந்து அவரு ஜெயிச்சப்ப அந்த டைம் டியூரேஷன்ல முதல்ல சொன்னது வந்து பிரதான் சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணாரு. அந்த டேர்மை தான் இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து மக்கள் சேவகன் நானு அப்படின்றத, அவருடைய வார்த்தையை வந்து அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் வந்து மக்களை இன்னுமுமே, அதாவது அந்த கம்பாரிசன் எதை வச்சு கொண்டு வராருன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து பிரதமர் மோடி எப்படி இருந்தாரோ அது மாதிரியே நம்மளும் கொண்டு போயிருவோம், பிரஸ் மீட்டே கொடுக்காம நம்ம சொல்றபடி கொண்டு போயிரும். இது வந்து அவரு ஒரு நாடை ஆள்றதுக்கும் ஒரு மாநிலத்தை ஆள்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க இங்க இருந்து மோடியை போய் பார்க்க போறீங்க, ஒரு சிஎம் வந்து மோடி அவர்களை போய் சந்திக்கும் பொழுது, பிரைம் மினிஸ்டரை பார்க்கும் பொழுது புரோட்டோகால் படி போறீங்க, 5 நிமிடத்துக்கு மேல உங்களை உட்கார வைக்கல. அப்ப உங்களுக்கான மரியாதை என்னன்றதை நீங்களே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த மரியாதை உங்களுக்கு இல்ல அப்படின்றது வந்து வெறும் ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு ஜெயிச்சு வந்துட்டா அந்த மரியாதை ஈஸியா கிடைச்சிருது. நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும். நீங்க சொல்ற அந்த மக்கள் சேவகன்ற டேர்ம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரீல் ஹீரோவா மட்டும் இருக்காதீங்கன்றதுதான் மக்களோட விருப்பம். பிரதமர் மோடி அவர்கள் அவரை வந்து சந்திக்கவே விடலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது 5 நிமிடங்கள் தான் கொடுத்து சந்திக்க விடுறாரு. இதுல அவருக்கான மரியாதை என்னன்றது விஜய் அவர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதே இடத்துல பிரஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கும் பதில் சொல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு. இப்ப ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சியே இல்லாம, அப்ப உங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது, அது அந்த அரசியலை தான் நாங்க விரும்பி வரோம், அதுல நாங்க மக்கள் சேவை செய்வோம்னா, மக்களுக்கு தவறு போய் சேரும் பொழுது, இன்னைக்கு எத்தனையோ குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை திரும்ப எதிர்த்து கேட்கிற கேள்வி வந்து மக்கள் சைட்ல இருந்து வரும்போது மக்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட முடியுமா இந்த மக்களாட்சியிலன்றதுதான் கேள்வி. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியல் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்தது, அரசியல் ரீதியே இருந்தது, அப்படிதான் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அது போயிட்டு இப்ப திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு வந்துட்டு மாறி போச்சு. அதிமுக திரும்பவும் அவங்க உள்கட்சி சண்டைக்குள்ள மும்முரமா இறங்கிட்டாங்க. அந்த பஞ்சாயத்தின் முடியத்தின் 4 வருஷத்தை பயணம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வந்துட்டு பிஜேபி விஜய் அவர்களுக்கு விஜய் எதிர்க்கிறதுக்கு பதில் அண்ணாமலையை தனியா களமிறக்க அந்த போக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற பேச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே தகவல்கள் வெளியில வந்துட்டே இருக்கு. அது வந்து பிஜேபியினுடைய நோக்கமாக நான் கருதல. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பிஜேபியினுடைய கொள்கை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இப்படி தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா கூட இது பிஜேபியினுடைய நோக்கம்,
அதாவது விஜயனுடைய வாக்க குறைக்கிறதுக்காக அண்ணாமலை இறக்குறாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச அது எந்த இல்ல அளவு தமிழ்நாடு அரசியல் களத்தை விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டு போறாங்களோ அப்படின்னு இல்ல அது அது எந்த வகையில சாத்தியமாகும்ன்றது எனக்கு தெரியல. இப்ப நீங்க அப்படி நீங்க சொல்ல போறது வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஓட்டு அண்ணாமலைக்கு போயிரும் நீங்க சொல்ல இல்ல வரீங்க. திராவிட அரசியலே வந்துட்டு ஒழிச்சு இல்ல கட்டத்துக்கான நான் வேலையை அதான் சொல்ல பண்றாங்க. வரேன். இப்ப திராவிட அரசியலே இல்லாதன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர்களும் அண்ணாமலைகிட்டயோ இல்ல டிவிகிட்டயோ போனாதானே இது நடக்கும். ம். கடைசி தொண்டன் உயிரோட இருக்கிற வரைக்கும் திராவிடர் கழகமோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளோ பெரியார் கொள்கைகளோ என்னைக்குமே வந்து அழிஞ்சு போக வாய்ப்பே இல்லை. ஒரு தொண்டன் உயிரோட இருக்கிற வரைக்கும் கூட நான் சொல்றேன். இன்னைக்கு அதாவது பெரிய ஓட் டிஃபரன்ஸ்ல டிவிகே ஜெயிக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 108 தொகுதியில 1,74,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 108 தொகுதியில 1,74,00,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காப்ல. நம்ம வெறும் 76 தொகுதியில ஜெயிச்சோம். ஆனா நம்மள நம்பி 1,50,00,000 பேருக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க. ஓட் டிஃபரன்ஸ் வெறும் 17 லட்சம் தான். பெரிய வித்தியாசம் கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பெரிய டிஃபரன்ஸ் வந்து இன்னும் போக போக வந்து டிவிகேக்கு கூடணும்னா எப்ப கூடும்? இவர் மக்கள் சேவகனா உண்மையிலேயே மாறும் பொழுதுதான் கூடும். இப்படியே மைக்க பிடிச்சிட்டு நான் வந்து கவர்ச்சியா காமிக்கிறேன், நான் என்ன அதாவது இங்க என்ன ஊழல் ஆட்சியா பண்ணிட்டு இருக்கேன், இவர் இன்னமும் நீங்க அந்த மீட்டிங்ல எடுத்தீங்கன்னா ஒரு 15 தடவை திமுக ஒரு வாயில இருந்து வந்திருக்கும். 25 செகண்ட்ல 15 தடவை திமுக வந்துருச்சு. ஒரு 5 தடவை தலைவர் ஸ்டாலின் பேரை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அப்ப தூக்கம் வராத அளவுக்கு நாங்க இங்க வேலை எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கோம்னு அர்த்தம். இன்னொன்னு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சியே இல்லாமனா நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்தா கூட ஆப்போனன்ட் இருந்தாதான் மேட்ச் நல்லா இருக்கும். இப்பதான் நீங்க கையில பேட்டே வாங்கிருக்கீங்க. இப்பதான் உங்களை ஃபீல்டிங் இறக்கி விட்டுருக்கோம். நாங்க வந்து பால் போட ரெடி. நீங்க பேட்டிங்ல 6 அடிங்க 4 அடிங்க எது வேணா அடிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேட்டிங்கும் பண்ணுவோம் பவுலிங்கும் பண்ண ரெடி. ஆனா நீங்க இறங்குங்க ஃபீல்டுல. நீங்க இறங்கிட்டு பேட்டை பிடிக்காம வெறுமனை கையசைச்சா தோனி மாதிரி நான் வந்து கையசைச்சா என் ஃபேன்ஸ் எல்லாம் கை தட்டுவாங்க, என்ன ஃபாலோவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தோனி கையசைச்சாருன்னா 6 4 எல்லாம் அடிச்சுதான் கைத்தட்டல் வாங்கினாரு. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உழைக்கணும். அப்ப அந்த உழைப்ப வந்து ஒரு களத்துல 2 பேர் இருந்தாதான் நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் ஆமா கிரவுண்டுக்குள்ள ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்துச்சு. இப்ப 3ஆவதா ஒருத்தனை இறக்கி இருக்கோம். மக்கள் விரும்புறாங்க, இளைஞர்கள் விரும்புறாங்க, அதனால இறக்கி இருக்காங்க. நான் பேட்டிங்கே பண்ண மாட்டேன், நான் இப்படியேதான் நிப்பேன், நீ பால் எதுக்கு எறிகிறேன்னு கேட்டா இது என்ன முட்டாள்தனமான கேள்வி இல்ல? கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் சமயத்துல கூட வந்துட்டு தேவனைய பாவனர் அரங்கத்துக்கு வந்துட்டு நூலகத்துக்கு வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் போற அவர் போகும்போது பாத்தீங்கன்னா கலைஞர் படத்தை அகற்றாங்க. செய்தியாளருக்கு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமே நிகழ்ச்சி செய்தியாளர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமேட்டு திரும்ப வைக்கிறாங்க. கலைஞர் மேல வந்துட்டு பிஜேபி ஒவ்வாமையில இருக்கிறது ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. நாங்க வந்து பார்த்தா திராவிட சித்தாந்தத்தோட இருக்கோன்றவங்க ஒரு மறைந்த முன்னாள் முதல்வருடைய படத்தை வந்துட்டு அகற்ற சொல்ற அளவுக்கு ஒரு அமைச்சருக்கு வந்து எப்படி இதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக அந்த கட்சி நிர்வாகிகள் பண்றாங்க. ஒவ்வொரு தடவையுமே நீங்க நல்லா பாருங்க, திரு ரமேஷ் அவர்கள், கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒவ்வொருத்தருமே இப்ப கீர்த்தனா அவர்கள் பேட்டியே கொடுக்காம ஓடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பிரஸ் இனிமேல் சந்திக்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப எதனால இந்த இதுனா பேசினா மாட்டிக்கிறாங்க. பிஃபோர் ஆஃப்டர் போட்டுறோம் ஈஸியா ட்ரால்ல. அப்ப நீங்க வந்து ஈஸியா மாட்டிடுறீங்கன்றதுனால மக்கள் மத்தியில வந்து ஐயோ நம்மளுடைய உண்மையான முகம் வெளியில வந்துருமோன்ற பயத்தினால பேட்டி கொடுக்க மறுக்கிறீங்க. இப்ப தலைவர் கலைஞர் அவர்களுடைய வெறும் படத்தை மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும். மக்கள் மனசுல அவர் செஞ்ச நல்லது, அவர் எத்தனையோ நல்லது செஞ்சிருக்காரு. அதாவது என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளவு நல்லது செஞ்ச ஒரு மனிதருடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா அவங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களே தவிர்த்து வேற எனக்கு தெரிஞ்சு வந்து இதுல இன்டென்ஷன் இருக்கு. டிவிகேக்கு இன்டென்ஷன் இருக்கும் கண்டிப்பா, அதுல இன்டென்ஷன் இல்லாம கிடையாது. இதுல வந்து இந்த படத்தை எடுக்கிறதுனால மக்கள் வந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரலாற்றை மறந்துருவாங்க, இந்த இடத்துல படத்தை எடுக்கிறதுனால எங்க தலைவர் இறங்கிவாருன்னா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். 75 தமிழ்நாட்டு நியூஸோட ஹெட்லைனே அவர்தான். அத நேத்து வந்தவங்களால அந்த வரலாற்றை வந்து ஈஸியா அழிச்சிட முடியாதுன்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்ப இருக்கிற சூழல்ல திமுக வந்துட்டு நாங்க ஓரம் கட்டிட்டோம் ஒளிச்சு கட்டிட்டோம்ன்ற மாதிரியால தொடர்ந்து வந்துட்டு தாவேக்கால இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸோட வீடியோக்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு. டிஎம்கேலையும் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டேர்ம் ஓபன் பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டு மாவட்டமா அதை வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்குள்ள திமுக இந்த இடத்துல வந்துட்டு ஜென்சி இளைஞர்களை, ஏன்னா இந்த தேர்தல் பின்னடைவு காரணமே ஜென்சி இளைஞர்கள் சாதனை பண்ண
இதை வந்துட்டு எப்படி எல்லாம் கொண்டு போலாம், இந்த ஜென்சி டிஎம்கே எந்த மாதிரியான வேலைகள் செய்ய போகுதுன்னு? அதாவது கண்டிப்பா ஜென்சி டிஎம்கேன்ற அந்த டீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 பேரை வச்சு, அதாவது ஒரு அந்த அட்வொகேட் யாசர் அவர்கள் வந்து ஒரு சின்ன வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் டிஎம்கே கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு 20 பேர் 30 பேர் வச்சு பண்ணலாம்னாங்க. அதை வந்து இந்த ரீல்ஸ்ல வந்து மக்கள் அதிகமான ஆர்வம் இருக்கிறதுனால இது ஒர்க் அவுட் ஆகுது. அப்படின்றப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகணும்ன்றதுனால இந்த ஜென்சி டிஎம்கே அப்பயும் நீங்க பாத்தீங்க, ஒரு மண்டபம் பிடிச்சாங்க, அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. அவங்களால முடிஞ்ச எல்லா குடைச்சலும் கொடுத்தாங்க. இங்க என்ன மண்டபமா இல்ல, நமக்கு கடைசியா கலைஞர் அரங்கத்திலேயே பிரம்மாண்டமா வைக்கும் பொழுது அது வந்து அடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு போறத இவங்களே பப்ளிசிட்டி ஆக்கி டிவிக்கே வந்து டெவலப் பண்ணி ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு தனி விங்கே உருவானாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. அந்த அளவு இளைஞர்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னமும் அதே எழுச்சி, அதே ஒரு பற்று வந்து என்னைக்குமே ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது அவங்க சொல்றாங்கல்ல குடும்ப அரசியல், நான் என்ன சொல்றேன், குடும்ப அரசியலாவே இருந்துட்டு போட்டோம். குடும்ப அரசியல் தான். எப்படி குடும்ப அரசியல்னா, ஆமா என்னோட தாத்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ரத்தம் சிந்தி இந்த கட்சியை வளர்த்தாரு. என்னோட அப்பா சாகும் பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியே என் மேல பொத்தணும், அப்பதான் வந்து என்னோட ஆத்மா சாந்தி அடையும் சொன்னாரு. அப்படிதான் நாங்க செஞ்சோம் அவர் இறந்தப்ப. அதே மாதிரி இன்னைக்கு நானும் என் பையன்கிட்ட சொல்றேன், என் பையன் விஜய் ஃபேன் தான், ஆனா அரசியல் ரீதியாக அவனுடைய தெளிவு என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய குடும்பம், ஆமா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றதுல எனக்கு ஒரு தனி பெருமை, அதனால குடும்ப அரசியல்னு சொல்லட்டும். குடும்பமே இல்லாம வேற யாரு கூடயோ எங்க போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் இளவு வீட்டுக்கு போனாலும் வேற யாரு கூடயோ போற அரசியலை வந்து நாகரீகம், அரசியல் நாகரீகம்னு என்னைக்குமே மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப இருக்கிற சூழல்ல திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 மாசம் நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா 6 நாள்ல என் மேல வந்து நீங்க விமர்சனங்கள் வந்து கடுமையா வைக்கிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முதலமைச்சர் வந்து மேடையில போயிட்டு பேசுவாருன்னு பார்த்தா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் விட ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி புலம்புறாரு, தேர்தலுக்கு அப்புறம் புலம்புறாரு. இல்ல உண்மைதானே, ஏன்னா புலம்பு வைக்கிறோம். எதிர்கட்சின்றது வந்து என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இன்னும் பலம் வாய்ந்ததா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். 75 ஆண்டு கால அரசியல் எடுத்தீங்கன்னா பலம் அதிகமாகும். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்க செய்யற குறைகள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நீங்க நிறைகள் செய்யுங்க, நாங்க ப்ரொமோட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்களே ரீல்ஸ்ல ப்ரொமோட் பண்ணிக்குவீங்க. ஆனா வந்து உட்கார்ந்து எதுவுமே பண்ணலையே. எத்தனையோ கற்பழிப்பு, பாலியல் தொல்லைகள். நான் என்ன கேக்குறேன், இவரு ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு இதுதான் என்னன்னா, பிஃபோர் எலெக்ஷன் நீங்க டிஎம்கே திட்டுனா உங்களுக்கு ஓட்டு விழுகும், நீங்க திட்டினீங்க ரைட்டு. இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் டிஎம்கேவே திட்டுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன பலன்? இது 5 வருஷம் மக்கள், நீங்க இன்னொரு 4 மேடையில பேசும் பொழுது 5வது மேடையில கீழ இருந்தே கேள்வி கேட்பாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து எனக்கு வந்து டைம் கொடுங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்னு மேடையில சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த மாதிரியான ஸ்பீச் எதுவுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் எது நடந்தாலுமே அவங்கதான், நான் கிடையாது. அதாவது என்ன குற்றங்கள் நடந்தாலும் அவங்க. நான் என்ன சொல்றேன், கரண்ட் போனா கூட திமுக காரணம். உங்க அமைச்சர் தானே இபில நிர்மல்குமார் அவர்கள் தான் அமைச்சரா இருக்காங்க. உங்க டிபார்ட்மெண்ட், நீங்க உட்கார வச்சு கேள்வி கேளுங்க, ஏன் கரண்ட் போகுது, மக்களுக்கு என்ன பிரச்சனை. எம்எல்ஏ தேடி போனா எம்எல்ஏ வீட்லயே இல்ல, எம்எல்ஏ யாருனே தெரியாம இருக்காங்க, மக்கள் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி பார்த்தா வேற வேற தொகுதியில இருந்து நிக்கிறாங்க. அந்த தொகுதியில இப்ப நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் நின்று ஜெயிச்சாரு, ஆனா அவர் வீடு சென்னை. அப்படின்னு பொழுது மக்கள் யார்கிட்ட போய் குறைய சொல்லுவாங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 5 வருடங்கள் நீடிக்க கூடாதுன்றதுதான் விஷயம். இப்ப நீங்க அத வந்து 6 நாள்ல 6 மாசத்துல இல்ல 6 நாள்லயே உங்களால பதில் சொல்ல முடியல. இன்னும் 6 வருஷம் ஆனாலும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க. எந்த முன்னேற்றம்? எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும் பொழுது எதிர்த்தரப்புல இருந்து ஒரு குரல் வரலையே. உங்க ஆளுங்கட்சி சார்பா ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு அதுக்கான ரிப்ளை கொடுக்கிற அளவுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஆட்களை தான் மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அது மக்களுக்கு லேட்டா தான் புரியும். இதுல ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களாலேயே சமாளிக்க முடியாது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலையும் சமாளிக்க முடியாது. நாங்க டஃப் கொடுப்போம், ஆமா உண்மைதான். இப்ப விஜய் அவர்களுக்கு எங்க தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கள் தான் டஃப் கொடுக்கணும்ன்றது கிடையாது. அடிமட்ட தொண்டன் கேட்கிற கேள்வி கூட டஃப் கொடுக்கும்.
ஏன்னா விஜய் அவர்களால எங்களுடைய தொண்டனை முத சமாளிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்புறம் தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வந்து சமாளிக்க முடியறதான் யோசிக்கணும். இதுல ஒரு விஷயம் தெளிவா என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க சிக்ஸர் அடிப்போம், எதிர்க்கட்சியா இருந்தாலும் எப்பவுமே சிக்ஸ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு நேரம் உங்க கருத்துல பயத்தோடு மிக நன்றி. தேங்க்யூ.